பழனியில் திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து வள்ளி தேவயானையுடன் முத்துக்குமார சுவாமி வெள்ளித்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம். தற்போது பழனியில் நடைபெறக்கூடிய வெள்ளித்தேர் உற்சவத்தில் பக்தர்கள் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பா நாளை தைப்பூசத்திற்கு பழனியில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? உங்களுடைய தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினசரி வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பெரிய நாயகி அம்மன் கோவிலை சுற்றிக்கூடிய 4 ரத வீதிகளில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமீதமாக வலம் வந்து பக்தர்களுக்கு அனுபவித்தார். இந்த நிலையில இந்த தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருக்கல்யாண வைபவமானது இன்று பெரிய நாயகி அம்மன் கோவில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பால், தயிர், விபூதி, சந்தனம், பன்னீர், மஞ்சள், இளநீர், தேநீர், பஞ்சாபிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஓதுவார்கள் முருகனின் திருப்புகழ் பாடியும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்கவும் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு மாங்கல்யம் சாற்றுதல் நடத்தி திருமண வைபவமானது நடைபெற்றது. இந்த திருமண வைபவத்திற்கு பிறகு திருமண வைபவத்தில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருக்கல்யாண பிரசாதமானது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தெய்வானை வள்ளி சமேத முத்துக்குமாரசாமி வெள்ளித்தேரில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்து பொதுமக்களுக்கு அருள் பாலித்தார். குறிப்பாக வழக்கத்திற்கு மாறாக இந்த வருடம் கிழக்கு ரத வீதி பகுதியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் காவடி எடுத்து ஆட்டம் ஆடியதன் காரணமாக ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக கிழக்கு ரத வீதியை கடந்து இந்த வெள்ளித்தேரானது தெற்கு ரத வீதியை வந்து அடைந்தது. தெற்கு ரத வீதியை தாண்டி மேற்கு ரத வீதியை சுற்றி வந்த இந்த தேரானது மீண்டும் வடக்கு ரத வீதியிலிருந்து கிழக்கு ரத வீதிக்கு மீண்டும் அரை மணி நேரத்திற்கு மேலாக எடுத்துக்கொண்டது. ஏறத்தாழ தற்போது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில், பெரிய நாயகி அம்மன் கோயில் வளாகம் மற்றும் பழனி மலைக்கோயில் அடிவார சிறிய பாதை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து வருகை புரிந்து காவடி எடுத்து ஆடியும் அழகு குத்தியும் பல்வேறு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். இதன் காரணமாக பழனி நகர் முழுவதும் விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள், அதாவது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வருவதற்கான வந்து செல்வதற்கான பேருந்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் செய்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.